ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கண்ட்ரோலாக கரண்ட் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எக் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், 4 இப்பி மசாலா வெஜிடபிள்ஸ் தான் இப்போ கட் பண்ணிக்கலாம் நம்ம. கைஸ், இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து நாங்கள் ஆனியன் அதிகமாக சாப்பிட மாட்டோம், அதனால் 2 ஆனியன் கைஸ். கைஸ், இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. ஆனியனை நம்மளோட கத்தி எடுத்துக்கலாம் கைஸ். ஆனியனை வந்து 2ஆக கட் பண்ணுங்க கைஸ். கட் பண்ணி இதில் போட்டுருங்க. அவ்வளோ கண்ணன் தண்ணி வராது கைஸ். ரியலாக தெரியல, யூடியூப்பில் பார்த்தேன், பார்க்கலாம். அடுத்து 3 டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு போடுங்க. தக்காளி கைஸ், 3 தக்காளி. அப்புறமா சாஸ் வேணுன்னா நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, இப்போயே ஆட் பண்ணாதீங்க. ஒரு சின்னதாக ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க கைஸ், உருளைக்கிழங்கு. கேரட் இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க கைஸ். நான் வந்து இவ்வளோ பெருசு எடுத்துருக்கேன், இதில் நான் பாதி தான் எடுப்பேன். முட்டை தேவை கைஸ். கைஸ், எனக்கு முட்டை வீட்டில் காலி கைஸ், அதனால் நம்ம இதை வச்சு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் கட் பண்ணிக்கலாம் கைஸ். எல்லாம் இதில் போட்டுடலாம். எல்லாம் சின்னதாக கட் பண்ணுங்கள். இன்னைக்குன்னு 10 முட்டை கறி வச்சுக்கோங்க. எல்லாம் சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. 3 டொமேட்டோ இதே மாதிரி சின்னதாக வெட்டலாம். இதுக்கு லைட்டாக டேமேஜ் இருக்குது, அதை வெட்டி எடுத்துலாம். இந்த பாட்டில் தான் ஐடி போயிட்டு இதை மட்டும் எடுத்துக்கலாம், நம்ம தேவையில்லை. மூணாட்டா கடுகு, நல்லா சின்னதாக இருக்குது கைஸ். இது ரெடி. கை கழுவிக்கலாம். அடுத்து ஆனியன் வெட்டிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் முன்னாடி வெட்டுங்க கைஸ்.
இதுவும் அதே மாதிரி தான் கைஸ். பெருசாக போட்டால் நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதனால் சின்னதாக போட்டுருவோம் நாங்கள். அதே டொமேட்டோ சைஸ்லேயே வைக்கிறோம் கைஸ், போதும். ஐஸ் இதுலேயும் ரெண்டு வச்சுருங்க. ஐஸ் இது வந்து லைன் மாறிச்சு, அதனால சின்னதாக வெட்ட வேண்டியதான். ஒரு ஆனியன் வெட்டியாச்சு. ரெண்டாவது ஆனியன் எடுத்துக்கலாம். ரைஸ் இவ்வளோ நேரம் கண் எரியல, இப்போ தான் கண் எரியுது. ரைஸ் தான் முடிக்கணும். 9 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் போதும், 50 ரீச் ஆயிடுவோம். ரைஸ் கேரட் எடுத்துக்கோங்க, பீல் பண்ணிடலாம். மேலே தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பீல் பண்ணுங்கள். எனக்கு இந்த சைஸ் போதும் கைஸ். இப்போ இதை வந்து ஸ்லைஸாக வைக்கணும் கைஸ். அதை எவ்வளோ ஸ்லைஸாக வெட்ட முடியுதோ அப்படி வெட்டிடுங்க கைஸ். அதில் உங்களுக்கு சின்னதாக வேணால் சின்னதாக, பெருசாக வேணால் பெருசாக வெட்டிடுங்க. இப்போ எனக்கு சின்னதாக போதும். அந்த மேகி மசாலா பேக்கெட்டை கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது. நீங்களும் அதே மாதிரி வெட்டிக்கோங்க கைஸ்.
கைஸ் அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இல்லை இன்னும் உருளைக்கிழங்கு வைக்கணும் கைஸ். உருளைக்கிழங்கு கூட பீல் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க கைஸ். இந்த வேஸ்ட்லாம் நான் அப்படியே மாடு போட்டுருவேன், அதனால இப்படி வச்சுருங்க கைஸ், தூக்கி போடுங்க. பொட்டேட்டோ வந்து சின்னதாக வெட்டணும் கைஸ். போக கைஸ் கரெக்டாக வந்துருக்கு. இது வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டுவாங்க. எங்களுக்கு வந்து மெலிசாக வேணும், அதனால் நான் மெலிசாக போடுறேன் கைஸ். கைஸ் எனக்கு தெரிஞ்சு பாதி பொட்டேட்டோ போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொட்டேட்டோ அதிகமாக போட்டால் டேஸ்ட்டு போயிடும், அதனால மிச்சத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வந்து இந்த தண்ணியை ஃபஸ்ட் போட்டுக்கலாம். இந்த வேஸ்ட்லாம் இந்த கிண்ணத்தை போட்டுக்கலாம். இந்த வேஸ்ட் நீங்கள் மாடுக்கு போய் வைங்க, ஏன்னா மாடு நல்லா சாப்பிடும் கைஸ். ஸோ இந்த கிண்ணத்தில் வச்சுட்டு ஒரு பேன் மாதிரி எடுத்துக்கோங்க கைஸ். கைஸ் இப்போ வந்து நம்ம கடாய் வச்சு ஆன் பண்ணி அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ அது ஹீட் ஆகட்டும் கைஸ். சிம்லே வைங்க. அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்துடலாம் கைஸ். அதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்துக்கலாம் கைஸ். அதில் என்னென்ன ஆட் பண்ணணுன்னு உப்பு ஆட் பண்ணோம் கைஸ். ஃபஸ்ட் நம்ம கைஸ் டீஸ்பூனில் 1/4 பாகம் உப்பு கைஸ். உப்பு அப்புறம் ஹாஃப்லேயே ஹாஃப் கைஸ், 250 கிராம்ஸ் மாதிரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. காரம் உங்கள் இஷ்டம், எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் பவுடர் தரல, அம்மா செஞ்சு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம். நெக்ஸ்ட்டு கைஸ் நான் வந்து எல்லாம் பவுடர் ஆட் பண்ணிடுவேன் கைஸ். உங்களுக்கு தேவையான நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சிக்கன் கெபாப் மசாலா போடுங்க. லைட்டாக போடுங்க, ரொம்ப போடாதீங்க. அப்புறம் ஹாப்பி மாம் மசாலா கைஸ், இதுவும் லைட்டாக போடுங்க.
இதெல்லாம் டேஸ்ட்டு தான் கைஸ், கம்பல்சரிலாம் இல்லை, டேஸ்ட்டு தான் கைஸ். அப்புறம் இந்த மசாலாலாம் இருக்கும் கைஸ். நான் வந்து 4 மேகி போட்டிருக்கேன், 4 மசாலா பாக்கெட்டு, 4 ஸ்பெஷல் மசாலா கைஸ். இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்லாம் நம்ம உள்ளே போட்டுடலாம். அதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க, அதுதான் வாட்டமாக இருக்கும் கைஸ். ஃபர்ஸ்ட் எல்லாமே உள்ளே போட்டுடலாம். தண்ணியோடு போட்டுறாதீங்க கைஸ், எக்கு ரொம்ப ஃபுல்லாக. சரி கைஸ், இந்த எக்கு வந்து வீட்டில் காலி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் எக்கு மேகி பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை எடுத்து இதில் கொட்டிடுங்க கைஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். கைஸ், இப்போ இந்த மசாலாவை ஒன்றா ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஒரு பேக்கெட் ஆட் பண்ணி வச்சு கைஸ், மொத்தம் 4 பேக்கெட்டு. கைஸ், 3rd பேக்கெட்டு. நீங்கள் இப்படியே ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை தண்ணி ஊற்றி ஆட் பண்ணாலும் ஓகே தான் கைஸ், அது உங்களுக்கு விருப்பம். இப்போ 4th பேக்கெட் ஆட் பண்ணிடலாம் கைஸ். கைஸ், இந்த 3 பேக்கெட் வந்து இப்போ ஆட் பண்ணாதீங்க, இது வந்து லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுற முன்னாடி ஆட் பண்ணணும் நம்ம. அதனால் இப்போது மிக்ஸ் பண்ணணும் கைஸ். ஆயில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. கைஸ், இப்போ வந்து நம்ம கலரை பாருங்கள், நல்லா கலர் வந்திருக்கு. இது கொஞ்சம் பாயில் ஆக விட்டுருணும், இல்லைன்னா ராவாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் அதிகமாகிடுச்சு கைஸ், நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. கைஸ், ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஆயில் மேலே வந்து எடுத்துருங்க கைஸ். எவ்வளோ ஆயில் இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ ஆயிலாம் சாப்பிட முடியாது, போட்டேன். சரி, போதும்னு நினைக்கிறேன் கைஸ், கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் பாயில் ஆக விட்டுலாம். ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆக விட்டுலாம் கைஸ். கைஸ், இப்போ வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. நல்லா பாயில் ஆயிடுச்சு கைஸ்.
இதில் இப்போ வாட்டர் ஆட் பண்ணோம் கைஸ். நான் வந்து 4 மேகி போடுறேன் கைஸ், அதனால் 4.5 வாட்டர் ஊற்றணும். 1 2 3 இன்னொரு 1.5 4 இது ஒரு 1/2 கைஸ். ஏன்னா கொஞ்சம் ஜூஸியாக வரணும், எங்களுக்கு கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். அதனால இப்போ வந்து இந்த இப்பி இருக்குல்ல கைஸ், இதை போட்டுடலாம். அது ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும் கைஸ். நான் வீடியோ அப்படியே இருக்கிறேன் பாருங்கள். எல்லாம் பாயில் ஆகுதான்னு பார்த்துட்டு கைஸ், இப்போ வந்து நல்லா பாயில் வச்சு கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா பாயில் வச்சு மீடியமில் வச்சிங்கன்னா இந்த கட்டிங் எல்லாம் கூட போயிடும். இது இன்னும் நல்லா பாயில் ஆகணும் கைஸ். கலரே வரல பாருங்க, மேகி ஒயிட்டாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு எல்லோ இல்லை ஆரஞ்சு கலரில் வந்துடும் கைஸ், லைட் ரெட்டில். கைஸ், இப்போ எக்கு போடணும்னா கொஞ்சம் கலர் வந்தோடனே தான் போடணும், இப்பயே போட்டக்கூடாது. இப்போ நம்ம எக்கு போடல கைஸ், வீட்டில் எக்கு கறி டைம் வேறு 7:30 ஆகுது.
பாயில் ஆகணும் கைஸ். இங்கே மீடியம்லேயே வைங்க, அதிகமாக தான் வேணாம். கைஸ் பாருங்க, நல்லா பாயில் ஆகிட்டு கலர் கூட பாருங்கள், கொஞ்சம் எல்லோஷாக வந்துச்சு. லைட்டாக ஜூஸியாக தான் இருக்குது கைஸ். இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும். நான் வந்து மஞ்சள் வந்து கம்மியாக போட்டுருவேன், அதனால லைட்டாக எல்லோஷாக தான் ஆகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கப்புறம் இந்த 3 ஊற்றி ஆட் பண்ணணும் கைஸ். கைஸ் அவ்வளோதான் கைஸ், நம்மளோட டேஸ்டி மேகி ரெடி. இதை போடலாம். ஃப்ளேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் கைஸ், அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ், நம்ம மேகி ரெடி. கைஸ் கஷ்டப்பட்டு பண்ணுறேன், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், see you, goodbye.